பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்றது அவங்கள வந்து கேட்டு வாங்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான டியூட்டியை தான் இத்தனை காலம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வாங்கி நம்ம ஆட்களுக்கு கொஞ்சம் பிரித்து கொடுக்கறது, அது கொடுத்து தந்ததில் பாதி நம்ம லவுடுறது, அந்த மாதிரி உள்ள விஷயம் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்மவும் இந்த மாதிரி தேர்தலில் வந்து நிற்கணும், அரசியல் நிற்கணும், போட்டிடணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணங்கள் வந்திருக்கிறதே ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இது இப்படி நார்மலாக இருக்கணும். ஏன்னா அங்கேயும் சில தொய்வுகள் இருக்கு. நம்ம ஜெயிப்போமா, நம்ம வருவோமா, அதுக்கு அவனா இவனா இப்படி உள்ள பல கேள்விகள் வந்து சில வேளை நம்மளை இன்னும் தடுத்து போட்டு கீழே போகிறதுக்குள்ள ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறோம். இப்போ இன்னைக்கு தாராய் கட்பட்டவர்கள் ஜெயிச்சது கூட நம்ம மீன மக்களுடைய ஒரு ஒற்றுமைக்கும் அடையாளம் அப்படி நம்ம சொல்லலாம். நம்ம வந்து போராடணும், நம்ம வந்து போராடி கேட்டோம், கிடைச்சது. அது மட்டும் இல்லை, நம்முடைய பலம் என்ன அப்படின்றத சம்பந்தப்பட்டவங்க தெரியக்கூடிய ஒரு சூழலையை நம்ம வந்து அறிஞ்சுக்கிட்டோம். மீனவர்களுக்கு பலம் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சாங்கன்னா இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக தந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து இவ்வளவு வாக்குகள் இருக்கு, நமக்கு பலம் இருக்குது, நம்ம நினைச்சா அவங்கள தோற்கடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த அவங்க உணர்ந்திருக்காங்கன்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய நிலைமையை, நம்மளுடைய வாக்கு சதவீதத்தை, நம்முடைய பலத்தை இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்கோம் அப்படின்றதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அந்த ஒரு வெற்றி தரமாக தான் வாய்ப்பே கிடைச்சது. வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக விளம்போட அல்ல. என்ன பொறுத்தவரை சொல்கிறேன்னா, சில தொகுதிகள் இருக்குமே, இது அந்த கட்சி தொகுதி, இது காங்கிரஸ் கோட்டை அப்படின்னு சொல்கிற மாதிரி குளச்சல் தொகுதியும் கிள்ளியூர் தொகுதியெல்லாம் மீனவர் கோட்டைன்னு சொல்லணும். அந்த தொகுதிகள் மீனவருக்கு தான் அது பாஸ் ஆகும், வேற யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு உள்ள ஒரு சூழல் கண்டிப்பாக நம்மளாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தொகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம், அதில் கட்சிகள் சீட்டோட கேட்டுட்டு இருக்கோம். இந்த கேட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமைகள் மாறணும். எங்களுக்கு சீட்டு தான் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை மாறணும். நமக்கு இந்த தொகுதி தான் இல்லை, அந்த தொகுதி நம்ம தொகுதி, யாரை நின்னாலும் அந்த தொகுதி நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு நிலைமை கண்டிப்பாக உருவாகணும்னா நமக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஒற்றுமை தேவை. நமக்கு ஒற்றுமை இல்லை நம்ம சொன்னாங்கல்ல, ஒற்றுமை இல்லாமலாம் இல்லை, நமக்குள்ள கண்டிப்பாக ஒற்றுமை இருக்கு. நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் நம்ம திரும்ப அந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. மீனவர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, நம்ம நண்டு மாதிரி ஒருத்தர் மேலே கீழே வச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம அப்படி கீழே வச்சு போட்டோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை நம்ம வந்து அடைஞ்சிக்க மாட்டோம். கண்டிப்பாக நமக்குடைய ஒற்றுமை உண்டு. நாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். நிச்சயமாக நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ, அரசியலில் எதை தேட வேண்டும், அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதை அடைவோம். அதனால் இந்த மாதிரி குறையாக நினைக்காமல், தாழ்வு மனப்பாக நினைக்காமல் நம்மளால் வந்து முடியும், நாம் வந்து அடைவோம். நமக்கு மீனவ சமூகத்துக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு காலகட்டம் ரொம்ப சீக்கிரமாகவே வரும். அதுக்கு அனைத்து மக்களும் வந்து